வெல்கம் டு உங்கள் பொழுதுபோக்கு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல வெளியே வந்திருக்க ஜிபியு குட் பேட் அக்லி படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா அஜித் அவங்க பையன் ரொம்ப நாளா பார்க்காம இருக்காங்க. தென் திரும்ப அவங்க சந்திக்கும் போது எப்படிப்பட்ட சினாரியோஸ்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது போக போக எப்படி அஜித்தும் அவங்க பையனும் அதை அச்சீவ் பண்ணாங்களா இல்லை எப்படி அதை இது பண்ணாங்க அப்படிங்கறத அந்த படத்துல ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ அஜித் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு கேங், பெரிய பெரிய கேங்ல ஒரு கேங் லீடரா இருக்க மாதிரியும், தென் குடும்பத்துக்காக அதை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்ப ஒரு நல்ல லைஃப் லீட் பண்றதுக்காக வர மாதிரி காமிச்சிருக்காங்க. குடும்பத்துக்காக எதையும் செய்வாரு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோல கொடுத்துருந்தாங்க. படத்துல விடாமுயற்சி படம் பார்த்துட்டு அதுல ஹைப் இல்ல மாஸ் இல்லைன்னு சொல்லி இந்த படத்தை ஹைப்பு மாஸுக்காக எடுத்த மாதிரி இருக்கு. இந்த படத்துல ஹைப்பு மாசை தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த படத்துல ஒரு கதையும் ஒரு டிரெக்ஷன் ஒரு ஸ்கிரீன் பிளே எதுவுமே இல்லை. படத்தை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்க ஒரே ஒரு வாட்டி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. இவர் அப்படி இவர் இப்படி அப்படிங்கிற மாதிரி படம் ஃபுல்லா எங்க போனாலும் இவரை பத்தி பெருமையா தான் சொல்றாங்களே தவிர அது ஏத்த மாதிரி இவர் நடந்தாரான்றதே தெரியல. கொரியன்கிறாங்க, ஜான்விக்கு, மணி ஹெஸ்ட் எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு செம காமெடி படம் தான் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை ஒரு வாட்டி மேலேயே என்னால பார்க்க முடியல. நீங்க வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தியேட்டர்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா தயவு செஞ்சு தனியாக போயிடாதீங்க. ஏன்னா காமெடி பண்றது கூட ஆள் இல்லைன்னா செம மொக்கையா போயிரும் படம். ஸோ இந்த மொக்க படத்தை எடுக்கிறதுக்கு எடுக்காமே இருக்கலாம் அப்படிங்கறதுதான் பல பேரோட கருத்து. ஆனாலும் சில பேர் முட்டு கொடுக்குறாங்கிற பேர்ல நீங்க தான் மாஸ் கேட்டீங்க, படம் இப்படிதான் இருக்கும், மாஸ்னா கதை இருக்காது, கதை இருந்தா மாஸ் இருக்கான்னு சொல்லி நிறைய சொல்றீங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறேன்னு தெரியல. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. வீட்டுல எல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்றதுக்காதீங்க.